5 மாத குழந்தை, பிறந்த குழந்தைய, ஆண் குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்பா அம்மா கோவிலுக்கு போகிறாங்க. சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. அப்போ தீட்சிதர் தீபாரதனை காமிக்கிறாரு. சிதம்பர ரகசியத்தை காட்டும் பொழுது அந்த 5 மாத குழந்தை கலகலகலகலன்னு சிரிக்குதுங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த தீபாரதனை காட்டி கொண்டிருந்த அப்பைய தீட்சிதருங்கிற அந்த தீட்சிதர் குழந்தையோட காலில் சாஷ்டாங்கமாக விடுறாருங்க. இது சாதாரண குழந்தை இல்லை, இந்த குழந்தை சிரிக்குது. அப்போ இறைவனாகிய தில்லை நடராஜ பெருமான் இந்த குழந்தைய பார்த்து சிரித்தார். அந்த நடராஜ பெருமானுடைய சிரிப்பை பார்த்துட்டு இந்த குழந்தை சிரிச்சுது. அப்போ இறைவனுடைய சிரிப்பை காணக்கூடிய ஆற்றல், இறைவனுடைய ஆசீர்வாதம் இந்த 5 மாத குழந்தைக்கு இருக்குது. இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, இது தெய்வீக குழந்தை அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைகிறாருங்க. அந்த அதிர்ச்சி அடைந்த அப்பைய தீட்சிதர் சொன்னது அப்படியே நடந்ததுங்க. அந்த 5 மாத குழந்தை உலக புகழ் பெற்ற ஒரு மிகப்பெரிய சித்தராக உருவெடுத்தாருங்க. அவர் வேற யாரும் இல்லைங்க, வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமி அடிகளார் தாங்க. பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க, பாடத்தில் நாட்டம் கிடையாது. அந்த பாடமெல்லாம் இவருக்கு ஒரு தூசு துரும்பாக தெரிஞ்சுதுங்க. வாதியார் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கார், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு. ஏங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் எதிர்மறையாக பேசுகிறீங்க? நேர்மறையாக ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் அதாவது சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எதிர்த்து, அதாவது எதிர்மறையாக ஏன் சொல்லி கொடுக்குறீங்க? நல்ல விதமாக சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த ஆசிரியருக்கு கடுமையான கோபம் வருது. எவ்வளோ கருத்தான வரிகள் இது, இதில் என்ன நீ குறைய கண்டுபிடிச்சிட்ட? அப்படின்னா பெரிய குறை இருக்குது, வேண்டாம் அப்படின்னு. அதாவது தீயதை வேண்டான்னு சொல்கிறாங்க, அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறார். உடனே ராமலிங்க சுவாமி அடிகளார் என்ன சொல்கிறாரு, வேணும்னு வேண்டுங்க அப்படின்னு சொல்கிறார். வேணும்னு சொல்லி கொடுங்க அப்படிங்கிறார். அப்போ நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறார். உடனே பாடுறார், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும் வேண்டும் வேண்டும்னு அழகாக பாடிட்டு போகிறார். உடனே அந்த ஆசிரியர் ராமலிங்க அடிகளாருடைய கால்களிலே பொத்துன்னு விழறார். இவர் சாதாரண குழந்தை அல்ல, இவன் சாதாரண மாணவன் அல்ல, இவன் பெரிய அளவில் வருவான் அப்படின்னு சொல்லி பாராட்டுகிறார். அவர் சொன்ன மாதிரி 9 வயதில் தெய்வமணி மாலை அப்படின்னு ஒரு அருமையான பாடல் நூலை எழுதியிருக்காங்க. இது நம்ம சென்னை கந்தக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கந்தசாமி ஆகிய ஸ்ரீ முருகப்பெருமானை பாடி பரவசமடைந்த அற்புதமான நூல் அந்த தெய்வமணி மாலை. நீங்கள் ஒரு முறை வாங்கி படித்து பாருங்கள். உருகி உருகி முருகப்பெருமானை ஸ்ரீ ராமலிங்க அடிகளார் வேண்டியிருப்பார். உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்படுறது எதுக்காக? சாப்பாட்டுக்காக தான். எண்சான் உடம்புக்கு ஒரு சான் வயிறே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வயிற்று பசி வரும் போது தான் நிறைய பேர் வழிப்பறியில் ஈடுபடுறாங்க, வழி மாறி போகிறாங்க, அது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. அப்போ எல்லாருக்கும் சோறு போட்டுட்டோம்னா, சாப்பாடு கொடுத்துட்டோம்னா, அந்த வயிற்று பசியை தீர்த்துட்டோம்னா, அந்த அக்னியை நாம் ஆர்த்திட்டோம்னா யாருமே எந்த தப்பும் செய்ய மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வடலூரில் சத்திய ஞான சபையெல்லாம் அமைத்து இந்த மகான் மிகப்பெரிய ஒரு தான தர்மங்கள் செய்து கொண்டாங்க. குறிப்பாக அன்றைய தினத்தில் இவங்க ஆரம்பித்த அந்த நெருப்பு, அந்த அவங்க ஏற்றி வைத்த அந்த விளக்கு இன்னும் அணையாமல் இருக்குது. அதே மாதிரி அவங்க அடுப்பு ஏற்றி வைத்து வர்றவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க ஆரம்பித்தது பல ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் அந்த அடுப்பு நெருப்பு அணையாமல் யார் எப்போ போனாலும் வயிறார சாப்பிட்டு வரலாம். வடலூர் வள்ளலாருடைய திருச்சபையிலே அது இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்குதுங்க. உலகத்தில் சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு முதல்ல உலகளவில் ஆரம்பித்தது நம்முடைய தமிழ்நாட்டு வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமி அடிகளார் தான். சாதி கிடையாது, மதம் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே விஷயந்தான். அதை கேட்டு நாம் நடந்துக்கிட்டோம்னா போதும். இறைவன் ஒளி வடிவாக ஜோதி வடிவாக இருக்கிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு ஜோதி
ஜோதியை வழிபட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த உயிரையும் நாம் கொல்லக்கூடாது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார். கையுற வீசி நடக்கவே அஞ்சினேன். கைவீசி வேகமாக நடக்கிறதே தவறு, அடக்கமாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. நிறைய விஷயங்களை வள்ளலார் சொல்லியிருக்காங்க. அதை நல்லோர் மனது நடுங்க வைக்கக்கூடாது. அது மாதிரி சில 10 விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நாம் நாள் கணக்கில் வருடக்கணக்கில் ஸ்ரீ வள்ளலாருடைய பெருமைகளை பேசிக்கொண்டே போகலாங்க. வருகின்ற நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வடலூர் வள்ளலாருடைய தைப்பூச ஜோதியானது சிறப்பாக நிகழ இருக்கிறது. நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உணவளிப்போம். இறைவனாகிய ஸ்ரீ ராமலிங்க சுவாமி அடிகளாருடைய அருளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.